ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா? வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கேன். இது சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு. நேற்று எடுத்த வீடியோங்க, இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்திருக்காங்க. சரி, அவங்கக்கிட்ட என்ன சமைக்கிறதுன்னு கேட்கும் போது சொன்னாங்க, எனக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ்ஷு வேணால் சமைச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக மீன் மார்க்கெட் வந்திருக்கேன். மீன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்ம க்ரௌடாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே இதுக்கு மேலே க்ரௌடு இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அங்கேயே வாங்கி நான் இன்றைக்கி காணாங்கத்தை மீனும் கவலை மீனும் வாங்கியிருக்கேன். கவலை மீன் குழம்புக்கும், காணாங்கத்தை மீன் வறுக்கிறதுக்கும் வாங்கியிருந்தேன். அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன். காணாங்கத்தை மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோ நேற்றைய விலை பார்த்திங்கன்னா 180 ரூபா, கவலை மீன் 160 ரூபா. அதில் ஒரு கிலோ வாங்கிட்டு அப்படியே வெளியே வெங்காயம் தக்காளிலாம் இருந்தது. எப்போவுமே வண்டியில் அங்கே எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. அங்கே வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னதான் அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் வீட்டில் நமக்கு வேலை இருக்கும். உள்ளெல்லாம் அந்த குடல்லாம் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி. காணாங்கத்தை மீன் பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன். மீன் முட்டை கிடச்சிதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த மீன் முட்டையெல்லாம் சாப்பிட்டு. கவலை மீன் குழம்புக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உப்பு காரெல்லாம் கலந்து நல்லா ருசியாக இருக்கும். இது காணாங்கத்தை மீன் வறுக்கிறதுக்கு, மீன் முட்டையும் வறுக்கிறதுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லைங்க. கொஞ்சம் லெமன் வறுக்கிறதுக்கு. இப்போ குழம்பு நல்லா எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சு. குழம்பு கொதிக்கும் போது அந்த இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மாங்காய் போடணும். மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மீனை போடணும். ஏன்னா அப்போ தான் மாங்காவும் குழையாது, மீனும் உடையாமல் கிடைக்கும். மீனை போட்டு ரொம்ப கலரிலாம் இருக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மீனில் தான் பார்த்திங்கன்னா சத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதுவும் இந்த கவலை மீனில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஒமேகா 3 ப்ரோட்டீன்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வாரத்தில் 2 நாள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டை ஆஃப் பாயிலு, மீன் வறுத்துட்டேன். 2 மீனும் கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டேன். குழம்பு வச்சுட்டேன். சாதம், ரசம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதாங்க சாப்பாடு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம்.